பண்ணுறாங்களோ அது சுயேட்சை கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கு போடுங்க. அவர்களை ஊக்கப்படுத்துங்க. சும்மா வந்தவங்களையும் நாடக நடிகர்களையும் இவங்களையெல்லாம் படுத்திகிட்டு இருக்காதிங்க. வேணா இப்போ குடும்பமாக வர நம்ம தேமுதிக விஜயகாந்த் அவர்களை சப்போர்ட் பண்ணலாம். பட் இது மாதிரி நாடக நடிகர்களை கழற்றி எறியுங்கள். அதனால பாப்பா, பவள விழா பாப்பா, நீ பாசாங்கு காட்டாத பாப்பா. நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே எப்பா நடிகா விஜய், உனக்கெல்லாம் நான் பதில் சொல்லக்கூடாது தான், இருந்தாலும் நான் சொல்கிறேன். நீ தைரியமாக தப்பு பண்ணுறவங்களே தைரியமாக வெளியில் வீடியோ போட்டு பதில் சொல்லும்போது நானும் பதில் சொல்கிறேன். மீண்டும் கூறுகிறேன், எந்த கட்சியும் கிடையாது. ஆனால் பேசும்பொழுது இவர்கள் என்ன பேசியிருக்கிறார்கள் என்று ஆராய்ந்து பார்க்க முடியும். பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு நீங்கள் பாடினீங்கல்ல, உங்களுக்கு பாடைக்கு 20 லட்சம், பாடைக்கு 20 லட்சம் அப்படின்னு பாடலாம் இல்லையா? இனிமேல் உங்கள் பாட்டு, உங்களுக்கான பாட்டு, பாடைக்கு 20 லட்சம், பாடைக்கு 20 லட்சம் அப்படின்னு பாடிடலாம் இல்லையா? பவள விழா பாப்பா அப்படின்னீங்கல்ல, உங்களுக்கான இது கரூர் காளா, கரூருக்கு வந்த காளா அப்படின்னு சொல்லலாம் இல்லை? என்னப்பா ஒழுங்காக பேசுங்கப்பா. மேடையில் பேசுகிறத என்னத்துக்கு பேச வந்தோன்னு பேசுங்க. சும்மா உங்கள் நாடக நடிப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்க. பவள விழா பாப்பா அப்படின்னா கரூருக்கு வந்த காளா, விஜய் கரூருக்கு வந்த காளா, அதனால காளா, கரூருக்கு வந்த காளா, நீ பாசம் உள்ளவன் போல் நடிக்காதே காளா, விஜய் காளா, நீ கரூருக்கு வந்த காளா, பாசம் வந்தது போல் நடிக்காதே காளா. நீங்கள் கரூரில் தப்பித்து ஓடியதை பார்த்த நாடே, நீர் கரூரில் கொலை செய்துவிட்டு தப்பித்து ஓடி பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் ஓடிவிட்டு பாடைக்கு 20 லட்சம், பாடைக்கு 20 லட்சம்னு கொடுத்து அவர்களை உன் இடத்திற்கே வர வைத்து காலில் விழுந்தால் மாதிரி நடித்தாயே, அதை கேட்டு உலகமே, அனைத்து மக்களுமே உன் தற்குறிகளை தவிர உன்னை பார்த்து, உன் அருகில் வர பார்த்து என்ன மக்களே இப்படி, அதாவது இப்போ இவர் கொடுக்குற நலத்திட்டம், இவர் சொல்கிற கொள்கை திட்டத்தெல்லாம் பற்றி அப்புறம் நான் விவரிக்கிறேன். சும்மா மேடையில் ஒரு நாடகம் ஆடி வெறுப்பேற்றி இது பண்ணுறதெல்லாம் ஒரு அரசியல் கிடையாது. அரசியல்னால் அரசியல் எதிரிகளாக கரெக்டாக பண்ணணும். இவர் கரூருக்கு வந்த காளாவாக இருப்பாராம். அவரை பவள விழா பாப்பான்னு கூப்பிடுவாராம். பாப்பாம்பாரான், அங்கிள்ம்பாரான். என்னவோ கேவலமாக மேடையில் வந்துட்டா யாரோ இவரை பழி வாங்கணும்னு எழுதி கொடுக்குறாங்க. அதை பார்த்து ஒரு மண்டையில் ஏற்றிக்காமே ஒரு நாடகம் நடிக்கிறார். இதெல்லாம் மக்களே நீங்கள் பாருங்கள். யாருக்கும் சொல்கிறேன், சூரியன் உதயசூரியன் அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை தாவேக்க நிச்சயம் அவங்க இப்படி ஒரு கை தான் ஒரு சின்னமாக வைக்க போகிறாங்க அவங்களுக்காகவோ, இந்த விஜய் கட்சிக்காகவோ, இதுக்காகவோ, தாமரைக்காகவோலாம் ஓட்டு அந்த சின்னத்தை பார்க்கவே பார்க்காதீங்க. உங்கள் ஊரில் உங்கள் ஏரியாவில் யார் நல்லது செய்வாங்க, உங்களை கூப்பிட்டா உடனே இந்த மின் புகாருக்கு இல்லை ரோடு போடுறதுக்கெல்லாம் பிரச்சனைக்கு சொல்லணுன்னா யார்கிட்ட சொல்லலாம், கரெக்டாக யார் அதை கேட்டு நாகரிகமாக பண்ணுறாங்களோ அது சுயேட்சை கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கு போடுங்க.
அவர்களை ஊக்கப்படுத்துங்க. சும்மா வந்தவங்களையும் நாடக நடிகர்களையும் இவங்களையெல்லாம் படுத்திட்டு இருக்காதீங்க. வேணா இப்போ குடும்பமாக வர நம்ம தேமுதிக விஜயகாந்த் அவர்களை வந்து சப்போர்ட் பண்ணலாம். பட் இது மாதிரி நாடக நடிகர்களை கழற்றி எறியுங்கள்.